ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கீங்களா? போன மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை முக்கிய செய்தி பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு வாரமாக முக்கிட்டு இருந்தது இல்லையா? ஒரு வழியாக இன்றைக்கி ஐ திங்க் இப்போ பதவி ஏற்கிறாருன்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு திட்டங்கள் இருக்குது, அதன்படி நேர்த்தியாக காரியங்களை செய்வார். ஐ திங்க் 10 மணிக்கு பதவி ஏற்புன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இப்போ பார்க்கும்போது பிளேசர்ஸில் இருந்தார், இது வரைக்கும் வேறு ட்ரெஸ் கோட்டில் இருந்தார். இன்றைக்கி கோட்டு ஃபுல் சூட் இல்லை, பட் பிளேசர்ஸில் வந்திருக்காரு பதவி ஏற்கிறதுக்கு சீஃப் மினிஸ்டராக. ஓகே, ஃபைன். இந்த 4ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா, கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் ஒரு டைம் அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை காமிச்சார். அதாவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி தான். அதை நான் யார்ட்டையும் வெளியே சொல்லலை. அதாவது இந்த டிவிகே கட்சி ஒரு 23%, 29%க்கு மேலே வாங்குகிற மாதிரி ஆண்டவர் காமிச்சார். மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் வாங்கின ஓட் ஷேர், அது சீட்டில் ஓட் ஷேர் வாங்கின மாதிரி காமிச்சார். அதை நான் யார்ட்டையும் வெளியே சொல்லேன், ஒய்ஃப்ட்ட சொல்லலான்னு தெரியல. பட் மார்டின்ட்டு ஒரு தடவை இந்த ஜான்வரி அப்போ ஒரு 1 டே மீட்டிங் அப்போ நான் ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு நான் திரும்பி வரும்போது காரில் வரும்போது மார்டின்ட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி ஆண்டவர் இந்த மாதிரி காமிச்சிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட சேருவாங்களா அப்படிங்கிறலாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. ஆனால் எதுவும் சேரலை. நான் எனக்கு தனியாக இந்த கட்சி மட்டும் அதிகமான ஓட் ஷேர் வர்ற மாதிரி ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு அப்படின்னு மார்டின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் அந்த டைமில். மற்றவங்களாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டு வரும்போது தான் நான் யோசித்தேன், ஓகே நம்ம இனிமேல் ஆண்டவருக்கு நமக்கு சொல்கிற காரியத்தை எய்தர் சபை மக்களுக்கு சொல்லணும், இல்லைனா நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லேயோ அந்த சோஷியல் மீடியாலேயோ ஏதோ போடணும். போட்டதுக்கப்புறம் தான் ஆண்டவர் நமக்கு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு, ஆனால் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்லணும். நிறையா தீர்க்கதரிசிகள்லாம் அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணிவிட்டு ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த அப்டேட் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு யோசனை வந்தது. ஸோ இனி வரும் நாட்களில் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை உங்களுக்கு சபா மக்களுக்கு சொல்லுவோம், இல்லைனா ஆன்லைனில் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இதை ஆண்டவர் தெரிவிக்கிறார், தீர்க்கதரிசிகளுக்கு தெரிவிக்கிறார் முன்கூட்டியே அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது. ஓகே, அரசியல் தள்ளி வச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்திக்குள்ளாக போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர். ஜீசஸ், எங்களுக்கு தேவையான வார்த்தையை இந்த நாளில் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். சின்ன ப்ரேயர் தான். ஓகே, உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நோக்கத்தோடு இன்றைக்கி வந்திருப்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கி சில காரியங்களை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறாரு. மெயினாக ஒரு ஆண்டவர் பல அற்புதங்கள் ஜீசஸ் செஞ்சுருப்பார். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணு தெரியாத மனுஷன் ஒரு இடத்துல இருப்பான். அவனை பார்த்தோன்னே சீஷர்கள் கேட்பாங்க, இவன் கண்ணு தெரியாமல் இருக்கானே, இது யார் செஞ்ச பாவம்? இவங்க பெற்றோர் செஞ்சதா, இவன் செய்த பாவமா? இந்த வசனம் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அதில் 3வது வசனத்தை மட்டும் படிவோம். ஆமென். இது இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை. ஆனால் என்ன, எதனால இவன் இப்படி பிறந்திருக்கானாமா? தேவனுடைய கிரியை வெளிப்படும் வண்ணம் இவன் இப்படி பிறந்திருக்கான். அதாவது காட்ஸ் பவர் தெரியும் வண்ணம் இப்படி பிறந்திருக்கானவன். நான் இதை பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட மனிதன், அவனுக்கு கண்ணு தெரியல, அப்படி ஒருத்தர் இருக்கான், அவன் பிறவியிலிருந்து கண்ணு தெரியாமல் இருக்கான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய பவர் தெரியணுங்கிறதுக்காக இப்படி ஒருத்தர் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தேவனுடைய பவர் எப்படி வேணாலும் காட்டலாமே, என்ன ஏது அப்படிங்கும்போது நான் மறுபடியும் இதை படிக்க எனக்கு யோசனை வந்தது. இப்போது ஆண்டவர் எப்படி அது கீழே வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் மண்ணில் இந்த இதெல்லாம் குளம் மாதிரி பண்ணி அவன் கண்ணில் பூசி போய் அந்த குளத்தில் போய் கழுவிட்டு வா அப்படின்னோடனே அவன் கண்ணு தெரிய வந்துடும். அவன் சுகம் பெற்றுக்கொள்ளும். அதாவது பிறவையிலிருந்து குருடனாக இருந்த ஒருவன், கண் தெரியாமல் பார்வை இல்லாமல் இருந்தவன், ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுக்குறார். இமீடியட்டாக சுகத்தை கொடுத்து, இது எதுக்கு ஆண்டவர் கிரியை
அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை பண்ணாரா, இல்லை மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருந்தாரா? மற்றவர்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தனிப்பட்ட காரியம். அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவனுக்கு கண்ணு தெரியல, அவன் பிறந்தது இந்த ஒரு பிரச்சனையோடு பிறந்திருக்கான். இந்த பிரச்சனையால் இருக்கிறது வந்து அவனுடைய தனிப்பட்ட காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது அவன் பிறந்தது எதுக்காகனா ஆண்டவருடைய பவரை காட்டுறதுக்காக தான் இப்படி இருக்கிறான். ஒரு மனுஷன் அவன் பிரச்சனையில் இருக்கிறதுக்கு காரணம் அவன் செஞ்ச தவறு இல்லை, அவன் பெற்றோர் செஞ்ச தவறு, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் என்னோட பவரை காட்டணுங்கிறதுக்காக அவன் அப்படி வந்திருக்கான். நான் இதை பார்க்கும்போது சரி ஓகே, அப்படி அதுக்கு இன்னும் பின்னாடி எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மற்றவர்களெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, இவன் கண்ணு தெரியாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் தானே, இந்த தெருவில் உட்காந்துட்டு இருந்தவன் தானேங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஜனங்கள் எல்லாமே அப்படி தான், இவன் கண்ணு தெரியாமலாம் சுற்றிட்டு இருந்தான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. எப்படி நடந்ததுன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும்போது, ஒரு பிரச்சனை இது என் தனிப்பட்ட பிரச்சனை, என்னுடைய தனிப்பட்ட இதுன்னு இருந்தாலும் இதை ஆண்டவர் அனுமதித்ததற்கான காரணம் என்னன்னா, உங்கள் மூலமாக அநேகரை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் தனிப்பட்ட பிரச்சனை தான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, என்னது எப்படி மாற்றுறாங்க போது அவன் சொல்கிறான், இப்படி ஒருத்தர் வந்தார், ஜீசஸ்னு வந்தார், இவர் எல்லாம் சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறான். நிறைய பேர் இந்த பரிசேயர்களெல்லாம் அது இது பண்ணல, பட் மற்ற ஜனங்கள் எல்லாருமே அது எப்படின்னு கேட்டு இது பண்ணுறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அவன் சின்ன குழந்தைகளாம் இல்லை, சின்ன பையனும் இல்லை, பெரிய ஆள் தான். அவங்க பெற்றோர்கள்ட்ட கேட்கும்போது எப்படி பிறந்ததுலேருந்து கண்ணு தெரியாமல் தான் இருந்தானா அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் கண்ணு தெரியாமல் தான் பிறந்தான், எப்படி ஆச்சுங்கும் போது அவன் நல்லா பேசுவான், அவன்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவன் நல்லா பெரிய ஆளாக இருக்கான், அது வரைக்கும் அவன் கண்ணு தெரியாமல் தான் இருக்கான். எதுக்காக அப்படின்னா அந்த ஜனங்கள், அங்கே இருந்த ஜனங்கள் இவனை பார்த்து இவன் அற்புதம் பெற்றதன் மூலமாக ஆண்டவருடைய பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னா. நான் அப்போ இதை மறுபடியும் வாசிக்கும் போது எப்படி இதுக்காக இதை பண்ணாரா அப்படிங்கும்போது தான் இந்த நாளில் 2026 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பகுதியை எடுத்து அந்த மனிதனை சொல்லி ஆண்டவருடைய பவரை பற்றி நான் இந்த நாளில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இத்தனை வருஷமாக எத்தனை ஊழியக்காரர்கள் இந்த மனுஷனை பற்றி சொல்லி ஆண்டவருடைய பவரை பற்றி எத்தனை கோடி ஜனங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு, அதாவது 2000 வருஷமாக இது எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது இதுக்கான காரணம் என்ன, அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறக்கும்போதே கண்ணு தெரியாமல் பிறந்ததுக்கான 2000 வருஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறமும் நம்ம ஆண்டவருடைய பவரை சொல்லணுங்கிறதுக்காக அவரை பற்றி சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோங்கும்போது இது வந்து ஒரு சின்ன காரியம் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு அதிகாரத்தில் தான் அந்த காரியம் வருதுனாலும் இவ்வளோ ஆண்டுகளுக்கும் அது சொல்லக்கூடியதாக ஒரு இருக்கும்போது ஆண்டவருடைய பிளான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிளான்னு அப்போ தான் இது வந்து அந்த ஊர் மக்களோ அந்த தெரு மக்களோ அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக மட்டுமல்ல. அவன் அன்னைக்கு கண்ணு தெரியாமல் பிறந்தது இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கும் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கும் இவங்களுக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளோ நாள் பேசக்கூடிய அளவுக்கு வர்றதுக்கு அன்னைக்கு ஒருத்தர் இருந்திருக்கான். இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை இருப்போம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஆண்டவர் அனுமதித்திருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யோசேப்பு எடுத்துக்கலாம். யோசேப்புனா நான் கதையை மட்டும் சொல்கிறேன். இது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அந்த இதில் இது பெரிய லென்த்தான இது வந்து என்ன பார்ட்னா, யோசேப்பு இப்படி தான் சின்ன பையனாக இருக்கும்போது அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்து இவன் நமக்கு இதாக மாட்டான், ஏதோ பெரியதாக பேசுகிறான்னு சொல்லி அவனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி குழியிலலாம் போட்டு சரி பரவாயில்ல பாவம் நம்ம தம்பியாக போயிட்டான்ட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, விற்றுட்டு அவனை எடுத்து இன்னொரு இடத்துக்கு விற்பானு. அவனை விற்றதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, எகிப்துக்கு வருவான். எகிப்தில் வந்து அடிமையாக தான் இருப்பான், அடிமையாக ராஜா வீட்டு இதில் வேலை செஞ்சிட்ருப்பான். சாதாரண ஒரு மனிதனாக ஒரு அடிமையாக வேலை செஞ்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ராணிகிட்ட ஒரு பிரச்சனையாகின்னு சொல்லிட்டு கடைசியில் ஜெயிலுக்கு போயிடுவான். சிறையில் வந்து 2 வருஷத்துக்கு மேலே இருப்பான். இவ்வளோ பாடுகளையும் அனுபவிச்சுட்டு வருவான். அதாவது ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் நினைக்கிறேன், 14 வருஷமாக
அவன் அந்த பாடுகளை அனுபவிக்கிறான், ஒவ்வொன்றா சித்திரவதை அனுபவிச்சு, அதாவது சொந்த சகோதரர்களே அவனை வந்து கொலை பண்ணுற முயற்சி அளவுக்கு அந்த அளவு. அப்போ அவனோட நிலைமை என்ன இருக்கும், எவ்வளோ பாதிப்புக்குள்ளே இருப்பான். என்னோட சகோதரர்கள் என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க, எல்லாம் விற்றுட்டாங்க, அதாவது கண்ணு முன்னாடியே இந்த எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு என்ன வேலைக்கு அதாவது வந்து கஷ்டப்பட்டு இருந்த மனுஷன் கடைசியில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் வருது, அந்த ஊர்லெல்லாம் பஞ்சம் வருது. அப்பையும் ஒரு பெரிய நிலைமையில் இருக்கான். நிலைமையில் இருக்கும்போது அவனுடைய சகோதரர் வராங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே வராங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேல் ஜனங்களை ஒருத்தருக்கு இப்போ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து ஆள் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காக ஜீசஸ் வந்து ஆண்டவர் வந்து யோசேப்பை இந்த இடத்துல எடுத்திருப்பார், எடுத்து வச்சிருப்பார். அதாவது இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஒருத்தங்க நிற்கிறான்னா எதுக்காக அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது அவங்க கஷ்டப்படக்கூடாது, என் ஜனங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, உலகம் அதாவது அந்த பகுதி முழுக்க பஞ்சமாக இருந்தாலும் என் மக்கள் அந்த பஞ்சத்தில் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறக்காக ஒருத்தனை எழுப்பி வச்சிருப்பார். அது இவ்வளோ கஷ்டத்தை வந்து அது எவ்வளோ நாள், அது பல 500 வருஷங்களுக்கு மேலே இருந்தால், அதாவது மோசையை வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தான் இருப்பாங்க. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, யோசேப்பு அவங்களுக்கு இடம் கொடுத்து வாங்க நல்லா இருக்க சொல்லி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சான். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அவனோட தனிப்பட்ட பிரச்சனை, அவன் சகோதரர்கள் அவனை வெறுத்து தள்ளிவிடும். அது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையாக கூட வச்சுக்கலாம், குடும்ப பிரச்சனையெல்லாம் தள்ளி வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அது மூலமாக ஒரு திட்டம் வச்சுருக்காரு. இவன் பிரச்சனையா, ஓகே உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, இந்த பிரச்சனை மூலமாக மற்றவங்க உங்களை பார்த்து இதிலிருந்து நீ எப்படி வரோம், எப்படி வெளியே வரோம், எப்படி எல்லாம் காரியங்களை செய்ய போகிறோன்னு மற்றவங்க பார்க்குற வண்ணம் உங்களை வைத்திருக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு கடனில் இருக்குது, ஒரு பிரச்சனையில் இருக்குது, நான் இத்தனை கடனில் இருக்கேன், எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே என்னை நீங்கள் பயன்படுத்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த பிரச்சனை எப்படி தீரணும் அதெல்லாம் அது உங்கள் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்படி நான் அந்த கடன் அடிக்க போகிறேன், இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னுலாம் நீங்கள் ரொம்ப அதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே என்னை பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி. இந்த நாளில் இந்த ஒரு இடத்துல இத்தனை கடன் இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஓகே இவங்க கடன் வராங்க, டெய்லி வந்து கடன் வாங்குறதுக்கு வந்துட்டுருக்காங்க, கேட்டு வந்துட்டுருக்காங்க தெரியும். ஆனால் கொஞ்ச நாளில் ஆண்டவர் உங்களை மாற்றும் போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பாங்க, இவ்வளோ கடனில் இருந்தையே, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தையே, இதிலிருந்து நீ எப்படி வெளியே வந்த? அப்போ தான் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை நான் நன்றி சொன்னேன், அவர் தான் என்னை மாற்றினார் இப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே உங்களை வைத்திருக்கிறார். நிறைய பேர் இது தெரியாமல் நம்ம ப்ரேயர் மற்ற காரியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் ப்ரேயர் பண்ணுறது, தனிப்பட்ட இதில் ப்ரேயர் பண்ணுறதுனாலுமே நான் நல்லா இருக்கணும், என் பிரச்சனையெல்லாம் தீரணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி தான் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஈவன் சொந்தக்காரங்களுக்கு கூட ப்ரேயர் பண்ணுறது கிடையாது. அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், இல்லை அப்பா அம்மா நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், சொந்தக்காரனுக்கு எதுக்கு நான் பண்ணணும், அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே அவன் என்ன நல்லா இருக்க போகணும், இல்லை போதும் இதுவே போதும் அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் நீங்கள் நினைக்கிறீங்களா இங்கே இருக்கிறவங்க? அப்படிலாம் இல்லாமல் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கடன்லாம் தீரணும்னு ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவோம். இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிற கடன் வேணும், சரி இந்த மாநிலத்தில் இருக்கிற கடன், இந்த தேசத்தில் இருக்கிற கடனை தீரணும்னு நம்ம என்றைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கோமா? ஏன் நம்ம நல்லா இருந்தால் போதும், மற்றவன் கீழே கேட்டு போகிறான், நமக்கு என்ன, பக்கத்தில் வேணும் எப்படியோ இருந்துட்டு போகிறான், நான் நல்லா இருந்தேன்னா போதும், அப்படி தானே நம்ம ஜெபம்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் வேறு மாதிரி நினைக்கிறார். உங்களை வச்சு பெரிய காரிய திட்டத்தை அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை எனக்கு நான் நல்லா இருந்தால் போதுங்க, நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், பக்கத்தில் இருக்கிறான் அவன் எப்படியோ பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு போகிறான், அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்கலாம். அது ஆண்டவர் வந்து நம்மளை நம்பி நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு. உன்னை வச்சு அத்தனை பேர்த்த நம்ம பக்கம் கூட்டிகிட்டு வரலாம், இல்லை அத்தனை பேர்த்த நான் செழிக்க பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தா நம்ம வந்து அதுக்கு உடன்படுறதே கிடையாது. நம்ம ப்ரேயரில் கூட மற்றவங்களை சேர்த்திக்கிறது கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் போதுன்னு தான் நினைக்கிற நிறையா ஜனங்கள் இருக்காங்க. இப்போ இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, மெயினாக கிறிஸ்தவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்டவர் தெரியாமல் ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தருக்கு வந்து வியாதி இருக்குது, சுகம் வேணும் அப்படின்னா சுகத்தை கொடுத்து அவருக்கு ஹீல் பண்ணி விடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ரெகுலராக வாருங்க, வந்த உடனே உங்களுக்கு வந்து ப்ரேயர்லாம் நாங்கள் பண்ணுவோம், பண்ணி கரெக்டாக பைபிள் வாசிங்க, அதெல்லாம் பண்ணுங்கள், ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நீங்கள் வாங்க, ரெகுலராக வந்தால் தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரா? ரெகுலராக நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு சுகம்னு சொன்னாரா? நீங்கள் போய் சுகத்தை கொடுக்க வேண்டியது தானே? ஆண்டவர் தொட்டு சுகத்தை கொடுங்கன்னு தானே சொல்லியிருக்காரு. நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் தான் சுகம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா?
நிறையா இதில் வந்து நம்ம காலங்காலமாக வந்தது வந்து இன்னொன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு சபைக்கு வராங்க, ஒரு சபையில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டுட்டாங்க, இல்லை நன்மையை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் வேறு சபைக்கு போயிட்டாங்கன்னா இங்கே முறுமுறுக்கிறது. அதாவது இந்த சர்ச்சுக்கு வந்தாங்க, ரெடியானாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாங்க, உடனே போட்டு இதுக்கு என்ன இப்போ. ஆனால் நமக்கு வந்து அது எப்படி, எங்கள்கிட்ட தானே இங்கே தானே சுகம் பெற்றாங்க, அப்போ இங்கே தானே வரணும். இது சர்ச்சுக்குள்ளே இந்த மாதிரி இதோட இப்போ வேறொருத்தர் வந்து ஆண்டவர் அறியாத ஒருத்தர் ஜெபம் பண்ணி சுகத்தை பெற்றுட்டாங்க, திரும்பி அதே வழிக்கு போயிட்டார். இப்போ இங்கே வந்தால் சுகத்தை பெற்றாரு, நன்றி இல்லாமல் இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. அது எதுக்கு? அவன் சந்தோஷமாக இருக்கானா? விட்டுரு. நம்ம வேலை வந்து நீ எல்லாத்தையும் வா 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 சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்றது கிடையாது. நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சது அவங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. நீங்கள் அதை விட்டு போட்டு இல்லை நீ இது பண்ணணும், இதை பண்ணணும். அந்த நம்ம ஒரு சிலரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, இல்லை எங்கிட்ட பயன் அடைஞ்சிட்டாங்கன்னா அவன் எங்கிட்டயே தான் எல்லாமே இது பண்ணணும், மற்றவங்கள்ட்ட போய் மறுபடியும் இது பண்ணால் அது எப்படி, எனக்கு அது கரெக்டாக இல்லை, அது செட் ஆகாது அப்படிங்கிற நிறைய ஒரு இதில் இருக்கும். இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா சுகத்தை பெற்றுக்கொண்டுட்டு மறுபடியும் அவங்க பழைய இதுக்கே போயிடுவாங்க. ஆனால் அந்த பயனை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் வந்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், சுகத்தை நான் பெற்று கொடுத்தேன், ஆனால் இப்போ போயிட்டாங்க, அந்த வேலை நம்மளோட வேலை முடிஞ்சது. நம்ம என்ன நினைப்போம், அவங்க ஆண்டவரை வந்து இன்னும் நல்லா பெருகி பற்றிக்கொள்ளணும். ஆனால் ஆண்டவர் மேபி வேறு பிளான் வச்சுருப்பார். அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டு மற்றவங்க அவங்கள பார்ப்பாங்கல்ல, ஓகே இவன் எப்படி சுகம் வாங்கலாம், அவனை வச்சு மற்றவர்களை ஆண்டவர் தொடுவார். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், இல்லை இவனை நம்ம சபைக்கு வரமாட்டேங்கிறாங்க, இவங்க நம்ம வரமாட்டேங்கிறாங்கன்னு நம்மளோட வந்து நம்ம ரொம்ப நேரோவாக நம்ம திமிக்கணும். இந்த மனிதன் நான் எங்கிட்டேருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு எங்கிட்ட திரும்பி வரமாட்டேங்கிறான். இல்லை, அந்த மனிதனை மற்றவர்கள் பார்த்து அவன் எப்படி நல்லதானோ, எப்படி சுகமானான்னு பார்த்து அவங்க வருவாங்க, இல்லை அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஓகே இவர் இப்படி ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டாங்கன்னா அப்போ நம்மளும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பார்ப்போம், இல்லை இவர் வரலையே, இவர் நான் இதை பண்ணேன், அதில் மற்ற மக்கள் எல்லாம் நம்ம விட்டுருவோம், அதை பற்றி நம்ம கேரே பண்ணிக்க மாட்டோம். ஆனால் எனக்கு ஏன்னா நான் இவனை கூட்டிகிட்டு வந்தோம், இவர் போயிட்டாங்க, இல்லை நான் இவருக்கு சோதனை கொடுத்தேன், இவர் போயிட்டாங்க, அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பிக்சர், ப்ராடர் பிக்சர் வச்சுருக்கார். நம்ம வந்து ரொம்ப நேரமாக இதே மாதிரி தான் அந்த கண்ணு தெரியாத ஒரு மனுஷன், அது அவனோட தனிப்பட்ட பிரச்சனை தான், அவனுக்கான பிரச்சனை தான். மற்றவர்களுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனையா இல்லை, அது அவனோட பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை வச்சு மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் வர மாதிரி, அதாவது எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய வல்லமை என்னன்னு காட்டுறதுக்காக அப்படி வச்சுருக்கார். அதே தான் யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு, அது தனிப்பட்ட அவன் ஒரு மனுஷனுடையோ அது தனிப்பட்ட அந்த குடும்பத்தோடைய பிரச்சனை தான். ஆனால் அதை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்தையும் காத்து, ஈவன் அவர் சகோதரர்கள் எல்லாத்தையும் காத்த சகோதரர் வழியாக வரதான் யூத கோத்திரமே வருது. அவங்களெல்லாம் காப்பாற்றணுன்னா இங்கே யோசேப்பு அங்கே இருக்கணும், இருந்தால் தான் யூதா கோத்திரத்தில் யூதாவை காப்பாற்ற முடியும். எல்லாரும் அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் அந்த வழியாக திறந்து வராரு. அப்படின்னா இதுக்கு வேறு பெரிய பிளான் ஆண்டவர் வச்சுருக்காரு. யோசேப்பை அன்னைக்கு நான் காப்பாற்றணும், அன்னைக்கு அவனை நான் பெரிய ஆளாக ஆக்கணும், ஆக்கினா தான் இத்தனை ஜனங்களை அவனை நம்பி இருக்காங்க. நம்மளையும் நம்ம என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம் உங்களை மூலமாக அநேகரன் ஆசீர்வதிக்கப்படுற. இது நான் வந்து பல தடவை இந்த இதில் சொல்லியிருக்கேன், உங்களை கொண்டு பலரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர். நீங்கள் எப்படி நல்லா வரீங்கன்னு பார்த்து பலர் உங்கள் மூலமாக ஆசீர்வாதமாக போகிறாங்க. அதாவது நம்ம சபைக்கு வரோம், சர்ச்சுக்கு வரோம், அவங்கெல்லாம் வந்தால் தான் நம்மளை மூலமாக ஆசீர்வதிக்க, அப்படி இல்லை. உங்களை பார்ப்பாங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி நிலைமையில் இருக்கீங்கன்னு அவங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வளர்ச்சியோட ஆண்டவர்கிட்டருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கிட்டருந்து எல்லாம், இப்போ வந்து ஒரு வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, காலங்காலமாக இந்த ரொம்ப வியாதி இருக்குது, அதிலிருந்து நீங்கள் சடனாக வந்து ஜீசஸ் அப்போ சுகம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஹீல் பண்ணிட்டாருன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, நேற்று வரைக்கும் இப்படி இருந்துருந்தா இன்றைக்கி என்ன திடீர்னு நல்லா சுற்றுறானே. அன்றைக்கி அந்த ஜனங்கள் பேசின மாதிரி தான், கண்ணு தெரியாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் இன்றைக்கி எப்படி நல்லா வந்துட்டுருக்காருன்னு அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. அவங்க எப்படி நடந்தது என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஜீசஸ் ஒருத்தர் பண்ணார் அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும், அப்படி இந்த ஒரு பிரச்சனையில் இருக்கோன்னு சொல்லி வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இல்லாமல்
ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. எதுக்கு நன்றி? என்னை நீர் பயன்படுத்துகிறதுக்காக நன்றி. ஒரு பெரிய திட்டத்தில் என்னை நீர் வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி நீங்கள் டெய்லி சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் உங்களுக்காகவே எனக்கு நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் மட்டும் இல்லாமல் என் மூலமாக பலர் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமாக பலர் மாறிவிடணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ தான் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, இப்போ உங்கள் கடன் மற்ற பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுதலை பெறீங்க அப்படின்னா உங்கள் பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதை கேட்டு எப்படின்னு தெரிஞ்ச போது அவங்களும் அதிலிருந்து வெளியே வருவாங்க. இதே மாதிரி இது இப்போ பெருகணும். இது நிறைய பேர்த்துக்கு பிறகு இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து இந்த பிரச்சனையில் இருந்த ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்து சில பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் பேசிக்கிறது இல்லை, இல்லை சண்டை அது இருக்கும்போது இது வந்து ஓயாமல் சண்டை போட்டே இருக்காங்க வீட்டில். பார்த்துட்டு இருந்து பக்கத்து வீட்டிலலாம் இது பண்ணிருக்காங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள்லேருந்து ரொம்ப சமாதானமாகவும் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க போது எப்படி மாறினீங்க? இத்தனை நாள் அடிச்சுட்டு கிடந்தீங்களே, இப்போ எப்படி மாறினீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போது அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த வீட்டில் அப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா மாறிட்டாங்க. அந்த வீட்டில் இவ்வளோ கடனோடு இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தா பெரியதாக மாறிட்டாங்க அப்படின்னு அவங்களும் என்ன இதுக்கான ரீசன் என்ன எப்படி நீங்கள் மாறுனீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம், இப்போ இந்த மாதிரி தான் நான் பண்ணேன், இதே மாதிரி நான் நன்றி சொன்னேன். நீங்கள் வந்துட்டு உடனே எனக்கு நீங்கள் சர்ச்சைக்கு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சரியாகலாம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ண, நன்றி செலுத்தினேன், ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், இப்போ தான் நான் மாறிட்டேன், அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். காஸ்பல் வந்து ரொம்ப சிம்பிள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அதன் மூலமாக நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம போய் மக்களை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும், அப்போ தான் ஆண்டவர் இடத்துல வரணும், சர்ச்சில் வந்து நிறைய பேர் வருவாங்க, சபை மக்கள் வருவாங்கன்னா நம்ம போய் எங்கெங்கெல்லாம் போய் பார்க்க முடியுதோ எல்லாத்தையும் அதெல்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்கீங்களோ, எவ்வளோ நல்லா இருக்கீங்களோ, உங்களை பார்த்தே எல்லாருமே வருவாங்க. இவன் ஏன் எப்படி செழிப்பாக இருக்கான், இந்த பொண்ணு இல்லை இந்த பையன் எப்படி இவ்வளோ செழிப்பாக இருக்காங்கன்னு பார்த்து ஊரில் பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி அப்படிங்கும்போது, ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நிலைமையை அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சாவே அவங்களும் அதை பின்பற்ற தான் நினைப்பாங்க. இப்போ வந்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை வச்சு ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி சில எல்லாம் பார்த்துருப்பீங்க. காலம் போக போக பார்த்திங்கன்னா அவங்க வளர்ச்சி தெரிஞ்சிட்டே இருக்கும். திடீர்னு தள்ளுவண்டி கண்டி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு இடத்த வாங்குவாங்க, கடை போடுவாங்க, அதுக்கப்புறம் மேலே ஏறுவாங்க, பார்த்தா பெரிய இன்னும் அதுக்கப்புறம் பல பிரான்ச்சஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி எல்லாம் போயிட்டுருப்பாங்க. இந்த வளர்ச்சியை நம்ம பார்க்க நமக்கு நல்லாவே தெரியும், இப்படி வளர்ந்துட்டுருக்கான் அப்படிங்கும்போது நல்லாவே தெரியும். அவர்கிட்ட கேட்போம், எப்படியெல்லாம் இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணீங்க, எப்படி இந்த ஒரு சின்ன கடையில் இருந்தீங்க, இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்களே, அதுக்கு என்ன அதனால கேட்போம். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. உடனே வந்து இப்போ இந்த ரேஸ் கோர்ஸ் சைட்லலாம் போனீங்கன்னா இந்த ப்ரௌனி கேக்கெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு இடத்துல விற்றுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு 2 வாரம் கழித்து போனால் அதே ஒரு 10-15 பேர் அதை சுற்றி விற்றுட்ருக்காங்க அதே ப்ரௌனி. ஏன்னா அங்கே டெவலப் ஆன மாதிரி அவங்க நல்லா இதாகணுன்னு உடனே சுற்றியும் ப்ரௌனி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், அதான் அவங்க நல்லா இருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம், நம்மளும் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உங்கள் பிரச்சனைகள்லாம் விடுதலை அடைஞ்சு வரீங்க போது உங்களை பார்த்து நிறைய பேர் மாறும். அவன் பேச மாட்டான், பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, ஸோ நம்மளும் அதுலேருந்து வரலாம் அப்படிங்கிறதா ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா தானியேலும் அதே மாதிரி தான். தானியேல் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க, சிறை பிடிச்சு கூட்டிகிட்டு அந்த இங்கே மக்களை வந்து மாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள், அந்த யூதர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஒரு ராஜா இருப்பார், அந்த ராஜா கீழே வந்து சிலர் வந்து இந்த தானியலை எப்படியோ சிக்க வைக்கணும், இவனா ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் ரொம்ப டேலண்டடாக நல்லா வேலை செஞ்சுட்ருப்பான், இவனை எப்படியோச்சு மாட்டி வைக்கணுமோ என்னமோ பண்ணோன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜாட்ட போய் ஒரு சட்டம் நீங்கள் இது பண்ணணும், என்னென்னா உங்களை மட்டும்தான் எல்லாருமே வணங்கணும், ஒரு 30 நாளைக்கு உங்களை மட்டும்தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஏன்னா தானியல் வந்து எப்பவுமே கரெக்டாக 3 வேளை ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஆண்டவருக்கு ப்ரேயர் பண்ணும்போது இதை இவனை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை ஏற்கணும். அதாவது இந்த சட்டத்தில் வந்து மீறி இருக்கிறவங்கள சிங்க கெபிக்குள்ளே போடணும், அவங்கள கொலை சிங்கம் சாப்பிட்றதுக்கு இது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சட்டத்தை ராஜா போட்டுருவார். ராஜா போட்டதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்து பார்ப்பானுங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவன் ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு 3 வேளை கரெக்டாக எப்போ ப்ரேயர் பண்ணுவானோ அதே மாதிரி ப்ரேயர் பண்ண இருக்கும். உடனே இவனுக்கு கோவம் வந்துடும், இந்த மாதிரி ஆண்டவரை சரி ராஜா ஒரு சட்டம் போட்டிருக்காரு, அதை மதிக்காமல் இவன் ஆண்டவருக்கு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கானேன்ட்டு வந்து சொல்லிடுவானு, இந்த மாதிரி உங்கள் சட்டத்தை மதிக்காமல் ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கான் தானியலை, அவனை வந்து நீங்கள் இப்போ சிங்கக்கதில் போடணும். ராஜாவும் எப்படி வச்சு தடுக்கலான்னு பார்ப்பாரு. கடைசியில் இவனுக்கு ரொம்ப இது பண்ணுவானு, கடைசியில் இது பண்ணிடுவார். என்ன சரி அவன் வந்து நம்மளை இது பண்ணல,
சரி அவனை போய் சிங்கக்கவியில் போட்டுடலாம் அப்படின்ட்டு சிங்கக்கவியில் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் உள்ளே இருப்பான். ஒரு நாள் அதாவது நைட்டு முடிச்சு அதுக்கடுத்து ராஜாவுக்கும் சரியான தூக்கம் இருக்காது. கடைசியில் காலையில் வந்து பார்ப்பார். காலையில் வந்து கேட்பார், அதாவது ஜீவனுள்ள தேவனை நீ இது பண்ணியே கும்பிட்டு இருந்தியே, அவர் உன்னை காப்பாற்றினாரா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன் உள்ளே இருந்து அவன் பதில் சொல்லுவான், ஆமாம் காப்பாற்றிட்டாருங்கிற மாதிரி ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து என்னை சிங்கத்தோட வாயை கட்டி போட்டுட்டாங்க, நான் தான் உங்களுக்கு விரோதமாகவும் எதுவும் பண்ணல, ஆண்டவருக்கு விரோதமாகவும் எதுவும் பண்ணல, அதனால் என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ராஜாவுக்கு வந்து ஒரு ஆச்சரியம், என்னடா ஒரு நாள் விட்டோம், அப்போ அந்த கல்லெல்லாம் தள்ளியெல்லாம் போட்டு அவனை வெளியே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னால வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டளை இடுவார். அப்புறம் அதாவது இந்த என்னை மட்டும்தான் எல்லாரும் ஆராதிக்கணும் ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னேன் எழுதின கட்டளையிட்ட அதே ராஜா என்ன போடுவார்னா, இனிமேல் தானியேல் யாரை வணங்குறானோ அந்த தேவன் தான் உண்மையான தேவன், அவரைத்தான் எல்லாரும் வணங்கணும்னு ஒரு கட்டளை போடுவார். ஸோ இதாவது அந்த வேற ஒரு ஊர்லேருந்து இவனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து வேலை செய்ய வச்சு இவனை இங்கே கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற தேசத்தின் மக்கள் யார் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய கிரியை என்னன்னு தெரியணுங்கிறக்காகத்தான் தானியேலை இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பார். வச்சு இந்த மாதிரி வரும்போது நம்மளையும் அதே மாதிரி தான், நமக்கு ஒரு பிரச்சனை இன்னும் இருக்குது, ஐயோ இந்த பிரச்சனை காலங்காலமாக இருக்குது, இல்லை ரொம்ப நாளாக இருக்குது, என்னால் முடியல, இந்த வியாதியிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, இந்த மூட்டு வலி மற்ற தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலையே, இல்லை சண்டைகள் சச்சரவு இன்னும் வேலை வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி நான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் உங்களை மூலமாக பலரை ஆசீர்வதிக்க போகிறாரு, உங்களை மூலமாக பலருக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகிறார். அவர் எப்படி வல்லமை உள்ளவர், அவருடைய கிரியை என்னன்னு பலருக்கு காட்டுறதுக்காக உங்களை இன்னைக்கு இந்த பிரச்சனையில் வைத்திருக்கிறாரே தவிர, நீங்களாக போய் என்னோட தப்புனாலேயோ இல்லை என் பெற்றோர் செய்த தவறுனாலேயோ இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லை நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அதனால் இந்த வியாதி ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய பவர், அவருடைய வல்லமை, அவருடைய கிரியை உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுவதற்காக மட்டுமே இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களே தவிர நீங்களாக போய் இதில் இல்லை, ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நீங்கள் இருக்கீங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளுடைய சின்ன பிளான், இந்த சின்ன ஒரு இதனால நமக்கு இது அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சு பார்க்குறாரு. அதாவது யோசேப்புங்கும் போது யோசேப்பு அவன் தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை இல்லை, அவர் பெரிய வரலாறு, பெரிய இதுக்கான ஒரு ஜெனரேஷனல் பிளான் வந்து ஆண்டவர் வச்சுருக்காரு யோசேப்பு மூலமாக ஒரு பெரியது. அதே மாதிரி தான் நமக்கு நம்ம குடும்பம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளை கொண்டு ஒரு ஜெனரேஷனல் பிளான் ஆண்டவர் வச்சுருக்கார். பல தலைமுறைகள் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கும் வண்ணம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போ இருக்குதுன்னா அது உங்களை வச்சு அது பல மாற்றங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இதே மாதிரி தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து சின்ன வயதுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய பேசும்போது நான் கொஞ்சம் கவனிப்பேன்னா யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். இது ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும் போதும் சரி, என்னோடய ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட பிரச்சனை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எது இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் அமைதியாக கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த கேட்குறனாலேயே என்னமோ தெரியல, நிறைய பேர் அவங்களுக்கு பிரச்சனை, நான் என்ன பாசிட்டிவாக சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன்னெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் பிரச்சனைங்கும் போது எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்படியெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு எல்லாம். இப்போ ரீசெண்டாக ஒரு தடவை கூட ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் வந்து கேட்டார், என்னங்க அவங்க அவ்வளோ புலம்பிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இவ்வளோ அமைதியாக கேட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம இவ்வளோ அமைதியாக கேட்டுட்ருக்கோமோ, இது எனக்கு வந்து நார்மலாக எனக்கு ஒரு இயல்பாகவே இருந்தது. இது ஏன் அப்படின்னா திடீர்னு சிந்திச்சு பார்த்தீங்க, நம்ம எப்படி அவர் என்ன எங்கிட்ட வந்து சொன்னவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இவ்வளோ அமைதியாக கேட்டுட்ருக்கீங்க, அவங்க பிரச்சனையை அவ்வளோ புலம்பிகிட்டு இருக்காங்க, எனக்கெல்லாம் இந்த ஸ்கில்லே கிடையாது, இந்த ஸ்கில்லை நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க, இந்த மாதிரி ட்ரைனிங் எங்கேயாச்சும் போகணுமா, நானும் இந்த மாதிரி கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பிரச்சனையை சொன்னால் நமக்கு திரும்பி நம்ம பேசிடுறோம், அந்த பிரச்சனையை நம்ம கேட்குறதே இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ அமைதியாக கேட்டுருக்கீங்களேங்கும் போது நான் யோசித்தேன், இதில் எங்கேயும் நான் இப்போ கற்றுக்கலையே என்னங்கும் போது, என்னோடய வாழ்க்கையில் நான் இப்போ வந்து ஏதோ பிரச்சனை ஏதோ வச்சுன்னா நான் ஜாஸ்தி யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். நான் யார்கிட்டையும் நான் சொல்கிறது வந்து என் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து நான் சொல்கிற பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு வழி நடத்துவார், எனக்கு விடுதலை தருவார், எப்படி நடக்கணும் என்னன்னு சொல்கிறது தான். அது ஒரு பழக்கமாக ஆனனால
நான் யார் என்கிட்ட வந்து என்ன பேசினாலும் நான் அமைதியாக கேட்டிருப்பேன். அவங்க என்ன பிரச்சனை எவ்வளோ நேரம் புலம்புனாலும் நான் அமைதியாக கேட்டே இருப்பேன். ஓகே இதுவா நான் மேபி இடையில கொஸ்டின் கேட்பேன். ஓகே இப்படி ஆயிடுச்சான்னு அவங்களுக்கு நான் இது பண்ணி பேசுனே தவிர நான் போய் இல்லை நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம்னு எதாவது சொல்ல மாட்டேன். அவங்க சொல்கிறத நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்களுக்கு வந்து மேபி யார்கிட்ட சொல்கிறது என்னென்னு தெரியாமல் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் இதை வந்து எனக்கு புரிஞ்சது. ஓகே ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிறோம், அவரு நமக்கு பண்ணுறாரு, ஆனால் இதை கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். அப்படிங்கும்போது இப்போ அந்த ஒன்று கொரிந்தியர் ஒரு இதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சுக்கலாம். இல்லை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் படிங்க. ஆமென். இப்போ பவுலும் தீமோத்தேயும் இருக்கும்போது பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மறுபடியும் ஒரு சத்தமாக படிங்க. ஆமென். இது என்னன்னா, நாங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கிடைத்தது மூலம், ஆண்டவர் எங்களை கம்ஃபோர்ட் பண்ணி எங்களுக்கு பண்ணுறது மூலமாக எங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனைன்னு வராங்களோ அவங்களுக்கு நான் இந்த மாதிரி கம்ஃபோர்ட் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காணுக்கு இது எங்களுக்கு யூஸாக இருக்குது அப்படின்னு பவுல் சொல்கிறார். இதே காரியம்தான் நீங்கள் இந்த நாளில் என்னென்ன பிரச்சனையில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இதே மாதிரி வேறு யாரும் இந்த பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை எப்படி கிடைக்குங்கிறது சொல்கிறக்காகவே உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இதே மாதிரி பிரச்சனை நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் இதிலிருந்து வெளியே வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், ஓகே இந்த பிரச்சனையா, இந்த கடனிலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் இப்படி தான் இதை பண்ணேன், இந்த வியாதியிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் இப்படி தான் பண்ணேன், இந்த குடும்ப சூழ்நிலை, இந்த பிரச்சனைகள்லேருந்து, இந்த சண்டை மற்ற சச்சரவுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் இதைத்தான் பண்ணினேன் அப்படின்னு இதே மாதிரி பிரச்சனையில் மற்றவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் போய் சொல்கிறது வகையாக உங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த நாளில். அதனால் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஒரு சண்டை இருக்குது, இல்லை அது வேறு எதாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த பிரச்சனை மூலமாக பலருக்கு விடுதலை கொடுக்கும் வண்ணம் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இதோட நான் முடித்துக்கொள்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த இதில் சேனலில் லைவில் இருக்க மற்ற கலந்து கொள்ளாலும் சரி, இங்கே சபையில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு அந்த குருடன், கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் பிறவியிலிருந்து இருந்தவனுக்கு உடனே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலையை நிச்சயமாக தருவார். நிச்சயமாக தருவேன்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக தந்துடுவார். இல்லை கொஞ்சம் இது போகும், இல்லை தருவாரோ மாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்துக்கான இடமே கிடையாது. விடுதலை தருவான்னு சொல்லிட்டாரா, விடுதலை தந்துடுவார். சுகத்தை தருவேன்னு சொன்னார்னா சுகத்தை தந்துடுவார். எதற்காக? உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக பலரை ஆசீர்வதிக்க போகிறார், பலரை விடுதலைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எந்திருப்போம், ஒரு சின்ன ப்ரேயர் அதோட முடிச்சுக்கலாம். ஹல்லேலூயா. ராபாபா தஷாதா லிகாரதா ராபாபா. இந்த நாட்களிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற மக்களுக்காக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன உபத்திரமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையில் அவங்க இருந்தாலும் சரி, அப்பா எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளில் அவர்களுக்கு நீர் விடுதலை தருகிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. I command victory, I command healing right now in Jesus name. விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவர்கள் உங்களுக்கு சுகம் வேணும், இல்லை விடுதலை வேணும்னா பெற்றுக்கொள்கிறேன் மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. I receive it மட்டும் சொல்லுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த வேறு உபத்திரமாக இருந்தாலும் சரி, right now I command in Jesus name
healing, healing. I release healing right now in Jesus name. விடுதலையை தருகிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை தருகிறேன், விடுதலையை தருகிறேன். அவர்கள் பிரச்சனையில் இருந்து விடுபடுவதாக. ஹalleluya ஜீசஸ். அவர்களை உங்க பெரிய திட்டத்துல அவர்களை நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. உங்களுடைய ஜெனரேஷனல் பிளான்ல அவங்களை நீங்க வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இது அவர்களுக்குரிய பிரச்சனை மாத்திரமல்ல, அது அவர்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. இதன் மூலமாக உங்களுடைய வல்லமையை நீர் பலருக்கு தரப்போகிறீர், காண்பிக்க போகிறீர். Hallelujah. Receive it right now in Jesus name with the authority that Jesus has given me. ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தில் சொல்கிறேன், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். பலவீனங்கள் சுகவீனங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Heal right now in Jesus name. Hallelujah. Amen. Amen.